சிபிஆரோடைய மாடல். ஓகேங்களா? இப்போ பேஷண்ட் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய துடிப்பு இருக்கான்னு கழுத்துக்கிட்ட செக் பண்ணிக்கணும். இந்த கையும் மேலே வச்சுக்கணும். மேலே வச்சு இந்த இடத்துல வச்சு நல்ல பம்ப் எத்தனை டைம்ஸ் கொடுக்கணும்னா 30 டைம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? 30 டைம்ஸ் நல்லா பம்பிங் கொடுத்து முடித்த உடனே இந்த ப்ளோயிங் எப்படி பண்ணணும்? 2 டைம்ஸ் பண்ணணும். மூக்கை வந்து அமர்த்தி விட்டுட்டு இந்த வாயில் நீங்கள் ஊதணும். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐடிசி மூலியமாக சிஎஸ்ஆர் ஃபண்டில் பிஎல்எஸ் பிரைட் லைட் சொசைட்டி அப்படின்னு ஒரு தொழிற்பயிற்சி மையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா அருண் டிவியில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐடிசியில் மருதூரில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே கோர்ஸை வந்து இப்போ காரமடை பகுதியில் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நர்சிங் கோர்ஸ் வந்து அப்போ நான் வீடியோ பண்ணும்போது நர்சிங் கோர்ஸ் இல்லை, இப்போ வந்து நர்சிங் கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு பதிவை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். உங்களுடைய கோர்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? என்ன கோர்ஸ் உங்களோடது? ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட். ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட்னா என்ன? நர்ஸுக்கான அசிஸ்டண்ட், இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பெட் சைடு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? பெட் சைடு அசிஸ்டண்ட். அதாவது ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பெட்டு பக்கத்தில் இருந்து எப்படி கேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் அவங்களுடைய ப்ரஷ்ஷிங், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்குமே ஒரு சில என்ன இருக்கும் ப்ராசஸில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு வந்து எப்படி இருக்கணும்? போல்டாக இருக்கணும். ஓகேவா? உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒர்க் இங்கே ஹாஸ்பிட்டல் சைடில் மட்டுமே கிடையாது, வேறு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹோம்ஸில் இருக்கும். எங்கே இருக்கும்? ஹோம்ஸில் இருக்கும். ஹோம்ஸ்னால் எந்த மாதிரியான ஹோம்ஸு? ஓல்டேஜ் ஹோம்ஸ். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், அப்புறம் இந்த மென்டலி ரிட்டார்டட் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லங்கள்லாம் எல்லாத்துலேயும் உங்களுடைய வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கும். உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து சிபிஆர் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். சிபிஆர்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் அப்படின்னா ஒரு நம்மளுடைய ஹார்ட் பிளாக் ஆகுதுல்ல, ஹார்ட் பிளாக் ஆகும்போது நம்மளுடைய மூச்சு சேர்த்து பிளாக் ஆகும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு எப்படி கடைசியாக ஒரு நாடி துடிப்பு கழுத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நாடி துடிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணி விட்டு ஒரு துடிப்பை கொண்டு வர செய்யலாம். சரிங்களா? இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து சிபிஆரோடைய மாடல். ஓகேங்களா? இப்போ பேஷண்ட் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய துடிப்பு இருக்கான்னு கழுத்துக்கிட்ட செக் பண்ணிக்கணும். இங்கே உங்களுடைய நாடி துடிப்பு இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கணும். துடிப்பு இருக்குது, அவங்க ஹார்ட் வந்து பம்ப் கொடுத்துட்டோம், அவங்க ரெடி ஆயிடுவாங்க அப்படின்றப்ப நீங்கள் பம்ப் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று பேஷண்ட்டை மேக்ஸிமம் கீழே படுக்க வச்சிடணும். ஒருத்தர் வந்து மயங்கி இருக்கிறாங்கன்னா கீழே இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பெட் இருக்கு இல்லையா, பெட்டு மேலே ஏறி நின்றுக்கணும். உங்களுடைய முதுகும் உங்களுடைய இந்த கையை என்ன பண்ணக்கூடாது? மடங்கக்கூடாது, ஸ்டிஃபாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் டயர்ட் ஆகாமல் இருக்க. புரியுதுங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நிப்பிள் இருக்கு இல்லையா, இந்த நிப்பிளுக்கு நேராக நடு சென்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பம்பிங் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல வைக்கும்போது உங்களுடைய எந்த சைடு நிற்கணுன்னா அந்த சைடு நிற்கணும். ஓகேங்களா? நின்றுட்டு இந்த கையும் மேலே வச்சுக்கணும். மேலே வச்சு இந்த இடத்துல வச்சு நல்ல பம்ப் எத்தனை டைம்ஸ் கொடுக்கணும்னா 30 டைம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? 30 டைம்ஸ் நல்லா பம்பிங் கொடுத்து முடித்த உடனே இந்த ப்ளோயிங் எப்படி பண்ணணும்? 2 டைம்ஸ் பண்ணணும். 30க்கு 2 டைம்ஸ். எப்படி பண்ணணும்னா இந்த தாடையை வந்து மேலே தூக்கி விட்டுக்கணும். இவருடைய மூக்கை வந்து அமர்த்தி விட்டுட்டு இந்த வாயில் நீங்கள் ஊதணும். இப்படி நீங்கள் ஊதும்போது ஹார்ட் பம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த பம்ப் பண்ணும்போது இந்த இடம் மடங்கவே கூடாது. ஏன் மடங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க.
அப்படின்றதுக்காக தான் மறங்கக்கூடாது. இதுவே குழந்தைங்களுக்காக இருந்தால் எத்தனை டைம்ஸ் பண்ணணும்? 15 டைம்ஸ் பண்ணி எத்தனை டைம் ஊதணும்? சேம் 2 டைம்ஸ் ஊதணும். ஓகேங்களா? இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா நம்ம ஆம்போ பேக் யூஸ் பண்ணலாம். உங்களை ஊதுறதுக்கு முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆம்போ பேக் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் சிபிஆர் முறை. இது எப்படி பண்ணணும்னா அவங்களுடைய ஹார்ட் பம்ப் ஆகுற வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்கேஸ் சிபிஆரும் பண்ணி எதுவுமே பண்ண முடியலன்னா அடுத்து என்ன போவோம் அப்படின்னா ஷாக் வைக்கிறது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம போயிடுறோம். யாராவது ஒருத்தர் இங்கே வா, இங்கே வந்து இது சிபிஆர் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க. சுகன்யா வரலாம். விரல் மடக்குங்க. இங்கே ஊதுனது நீங்கள் ஆக்சிஜன் இல்லையா? ஆக்சிஜன் ஊதும்போது என்ன பண்ணணும்னா உள்ளேருந்து தான் காற்று எடுக்கணுமே தவிர வெளி காற்றை எடுத்து உள்ளே உங்களுக்கு விடக்கூடாது. ஏன்னா அது ஆக்சிஜன். வெளியிலேருந்து காற்று எடுத்துட்டு உள்ளே விடணும், உள்ளேருந்து காற்று எடுக்கக்கூடாது. ஏன்னா உள்ளேருந்து காற்று எடுத்தால் என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். ஸோ வெளி காற்றை எடுத்து வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு வந்து ஊதணும். ஓகேவா? மெத்தட். சிபிஆர் யாருக்கெல்லாம் பண்ணலாம்னா மூச்சு பிளாக் ஆகிருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அப்படின்னா ஹார்ட். ஓகேங்களா? ஹார்ட் அரெஸ்ட் ஆகுது. ஏன் வந்து ஹார்ட் அரெஸ்ட் ஆனால் பல்மனரி ஆக்சிஜனும் பிளாக் ஆகுது அப்படின்னா உங்களுடைய சப்ளை எங்கேருந்து போகுது? ஆக்சிஜன் சப்ளை தான் ஹார்ட்லேருந்து மற்ற பிளேஸ்க்கு பிளட்டு மூலயமா போகுது. அகெயின் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி எடுத்து சப்ளை பண்ணுறதுனால ஆக்சிஜன் சப்ளை கண்டிப்பாக ஹார்ட் பிளாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் சப்ளை பிளாக் ஆகும். ஆக்சிஜன் சப்ளை பிளாக் ஆச்சுன்னா உங்கள் மூச்சு திணறலாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? என் பேர் முத்துலட்சுமி. நான் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நர்சிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அப்போ படிக்க முடியல. இப்போ மொபைலைசர் மூலமாக அந்த செய்தி கேட்டு நான் இங்கே வந்து பார்த்தேன். நல்லா சொல்லித்தராங்க. எங்களுக்கு சொல்லித்தரவங்க மேடம் பேர் வந்து பாத்திமா லிசி. நல்லா சொல்லித்தந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். அதுக்கப்புறம் நல்லா சொல்லித்தர இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தோம். 2.5 மாதம் இங்கே நல்லா படிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் சுபா ஆஸ்பத்திரியில் ட்ரைனிங் எடுத்தோம். ட்ரைனிங் எடுத்ததில் நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாலேஜ் எந்த அளவுக்கு கெயின் ஆகிருக்கு? என்னென்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? தெரியாதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நர்சிங் இதில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி நோயாளிகள் இருந்தாங்கன்னா நம்ம எப்படி கவனிக்கிறது, ஒருத்தங்களை எப்படி நம்ம பார்த்துக்கிறது, எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஹோம் நர்சிங் வந்துட்டு யாராவது கூப்பிட்றாங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நீங்கள் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்குவீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்குவோம். அந்த அளவுக்கு இந்த ஐடிசி நடத்தக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பயனெடுத்துருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளோ நாள் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கம்மா? 90 நாள். 90 நாள். இப்போ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையாக இருக்குங்களா? கண்டிப்பாக. நாங்கள் பேசும்போதே தெரியுது இல்லைங்க. ஓகே. இப்போ இது சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடனே இதை ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க சார். நிறைய பேர் சொல்லியிருக்கோம், வருவாங்க. கண்டிப்பாக பயனடைவாங்க. பயனடைவாங்க. சரிம்மா, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூங்க சார். வணக்கம்மா. வணக்கங்க சார். என் பேர் லாவண்யா. நான் மங்களக்கரை புதூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் வந்து வீட்டில் 12th முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு எங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐடிசிலேருந்து பிஎல்எஸ்ன்னு சொல்லிட்டு ஜிடிஏன்னு சொல்லிட்டு ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லி எனக்கு அப்போ புரியல. இது என்னன்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி நர்ஸுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி 3 மாதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2.5 மாதம் படிச்சுட்டு 15 நாள் சுபா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு இருந்தோங்க சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு தமிழ் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இங்கிலீஷ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகுது, கம்ப்யூட்டரும் போயிட்டுருக்குங்க சார். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஐவி போடுறது, அதுக்கப்புறம் ஐஎம் போடுறது, பேசிக்காக வந்துட்டு நர்சிங் வந்து எல்லாம் தெரிஞ்சுருக்கோங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருந்தோங்க சார். இப்போ வேலை வாங்கி கொடுக்குறாங்க சார். கிடச்சிருச்சுங்க சார். இந்த மாதிரி படிக்க முடியாதவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைங்க சார், இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ண மாதிரி தேங்க்யூ. எங்கள் ஃபாத்திமா மேமுக்கு, இந்த ஜிடிஏக்கு, பிஎல்எஸ்க்கு ரொம்ப தேங்க்யூங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். என் பேர் தீபிகாங்க சார். நான் இபி காலனிலேருந்து வரேங்க சார்.
எனக்கு வந்து சின்னதுலேருந்தே நர்சிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அம்மா வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால வேண்டாம், நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் படிக்க முடியல. 12th முடிச்சுட்டு படிக்க முடியல. அப்படி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் படித்தா நர்சிங் தான் படிப்பேன், இதுக்கு மேலே படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்களோட மப்ளைசர்லாம் வந்தாங்க, ஃபாத்திமா மேம் எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, உங்களுக்கு நர்சிங் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க சார். அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்து என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்து படித்து சுபா ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே வந்து கோர்ஸ் வந்து 90 days கோர்ஸுங்க சார். 90 days கோர்ஸ் சொன்னாங்க. 2.5 மாதம் கோர்ஸு, 2.5 மாதம் படித்து முடிச்சுட்டு மீதி 15 நாள் வந்து ஆன் ஜாப் ஹாஸ்பிட்டல் சுபா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் போனோங்க சார். ட்ரைனிங் போன இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நர்சிங்னா என்ன. எங்கள் ஊரில் வந்து நர்சிங்னா வந்து ஒரு கேவலமான தொழில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதுவே கொடுக்க மாட்டாங்க, அவேர்னஸே கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து அந்தளவுக்கு இருக்காங்க அப்படின்னா நர்சிங் கம்மி தான், படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கம்மி தான். அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே பழகிட்டோங்க சார். என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரிசர்ச் ஓடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பழகிட்டோம். ஐவி போடுறதுக்கு, வென்பிளான் போடுறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க சார். எல்லாமே எல்லாமே கற்றுக்கிட்டாங்க சார். இன்ஜெக்ஷன் லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. லேபர் வார்டுக்கு போனால் அங்கே என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், எப்படி பேஷண்ட்டை கொண்டு வந்து வைக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார். எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓடியில் வந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி என்ன அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா? அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் நம்ம இந்த ஸ்டெர்லைசர் பாக்ஸுன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க சார். இதில் வந்து சுத்தம் இல்லாத பொருளெல்லாம் இதுக்குள்ளே இருக்குங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டாங்கன்னா இது வந்து சுத்தமாக்கி சுடு தண்ணி வச்சு இது பண்ணிடுவாங்க, ஹீட் பண்ணிடுவாங்க. ஹீட் பண்ணாங்கன்னா இதில் வந்து ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகி இதில் இருக்கிற சுத்தமான பொருளெல்லாம் எடுத்து ட்ரம்முன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க சார். அந்த ட்ரம்முக்குள்ளே அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் இருக்க எல்லாமே சுத்தமான பொருள் தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சிடணுங்க சார். இது என்ன ப்ரொசீஜர் பண்ணாலும் அதுக்கு முன்னாடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ப்ரொசீஜர் பண்ண பின்னாடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணணுங்க சார். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். இப்போ ஹோம் நர்ஸுக்கே கூப்பிட்டாலும் எல்லாத்துக்குமே போவாங்க சார். யாருக்குமே எந்த ஃபியரும் கிடையாதுங்க சார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா எல்லாத்துக்குமே பிஎல்எஸ் பிரைட் லைட் சொசைட்டி அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறோங்க சார். இந்த மாதிரி எங்கள் மாதிரி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுவேன். எல்லாருமே எங்களை வந்து ட்ரை பண்ணி எல்லாமே படிக்கலாங்க சார். தேங்க்யூ சார். சார் என் பேர் சௌமியா சார், நான் கனார்பாளையத்துலேருந்து வரேங்க சார். என் பேர் தனலட்சுமி, நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் செலினா, மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் கிருத்திகா, நம்ம கனார்பாளையத்துலேருந்து. என் பேர் பவதாரணி, குருமனூர்லேருந்து வரேன். என் பேர் ஆஷிகா, இது டீச்சர்புரத்துலேருந்து. என் பேர் ஜீவிதா, நான் சின்னத்தட்டிப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் ஷீலா, நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோங்க. என் பேர் கங்கா, நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் தமிழரசி, நான் முல்லை நகர்லேருந்து வரேன். என் பேர் கனிமொழி, நான் முல்லை நகர்லேருந்து வரேன். என் பேர் திவ்யா, நான் காரமடையிலேருந்து வரேன். என் பேர் சுகன்யா, நான் தேவனாபுரத்துலேருந்து வரேன். என் பேர் ஹரிதா, நான் துடியலூர்லேருந்து வரேன். என் பேர் கௌதமி, காரமடையிலேருந்து வரேன். என் பேர் கௌசல்யா, சாஸ்திரி நாயத்துலேருந்து வரேங்க சார். என்னோடய பேர் லாவண்யா, மேடூர்லேருந்து வரேன். என் பேர் சத்யஸ்ரீ, சிறுமுகையிலேருந்து வரேன். என் பேர் காஞ்சனா, சிறுமுகையிலேருந்து வரேன். என் பேர் முத்துலட்சுமி, மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் தீபிகா, இபி காலனிலேருந்து வரேன். என் பேர் நமிதா, நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் லாவண்யா, நான் மங்களக்கரை புதூர்லேருந்து வரேன். அஸ்வதி மேடம் இருக்காங்க, இவங்க தான் வந்து இதுக்கு இந்த டீமுடைய இன்சார்ஜ். இவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம வந்து கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்னோடய பேர் அஸ்வதி, நான் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்மோஸ்ட் இந்த ஐடிசி பிஎல்எஸ் எம்எஸ்கே டீமில் வந்து 1 இயராக சர்வை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பேசிக்காக நான் ஒரு MBA HR கிராஜுவேட். ஸோ என்னோடய டியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து அஸ் அ சென்டர் மேனேஜர், அது போக வந்து ரீட்டைல் ஃபேக்கல்ட்டியாகவும் நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேடம், நீங்கள் இந்த காரமடை பகுதியில் ஓகே, பெண்கள் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அதாவது வீட்டோடையே இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கன்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஐடிசி மூலமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்ன, இதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நாட் ஒன்லி காரமடன் மட்டும் கிடையாது, முக்கால்வாசி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு இடைநிறுத்தம் செய்தவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம காரமடை பகுதியில் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐடிசி மூலியமாக CSR ஃபண்டில் BLS பிரைட் லைட் சொசைட்டி அப்படின்னு ஒரு
ஸ்கில் ட்ரைனிங் சென்டர், அதாவது தொழிற்பயிற்சி மையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான ட்ரேடு போயிட்டுருக்குங்க. என்னென்னா DDEO, டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அது பார்த்தீங்க அப்படின்னா அதோட டியூரேஷன் 90 டேஸு. ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் அசோசியேட், அதாவது ரீட்டைல் அண்ட் சேல்ஸ்னு போது சிறு தொழில் மூலியமாக நம்ம எப்படி பயனடைகிறது, ஓனர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். இது போக இப்போ புதுசாக ஒரு ட்ரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது என்னென்னா ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட், தமிழில் சொல்லணும் அப்படின்னா செவிலியர், உதவியாளர் செவிலியர் பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 90 டேஸ். இதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது குழந்தைகள் வந்து இடைநிற்றல் வந்து ஏராளமாக இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்துட்டு இடைநிற்றல் ஏராளமாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நீங்கள் எது மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இது போக நம்ம பேம்ப்ளெட்ஸ், நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, சேர்மேனு, கவுன்சிலர் எல்லார் மூலியமாக பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது போக ஒரு ஏரியாலையுமே நம்ம ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களே ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக எங்களுக்கு அதிகமாக வந்து தாராளமாக இந்த மாதிரி இடையில இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். பட் வந்ததுக்கு அப்புறமேட்டு படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கங்கும் போது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது சார். இப்படி தான் நம்மளுடைய பிரான்ச் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அது சம்பந்தமாக? ஓவரால் நம்மளோட பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடில் இருக்குது. ஒன்று காரமடை, கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் காரமடை சப் பிரான்ச் வந்து டீச்சர்ஸ் காலனி, மெயின் சென்டர் வந்து மருதூரில் இருக்குது. அது போக விராலிமலை, திருவற்றியூரில் இருக்குது சென்னை, அது போக ஹொசூரில் இருக்குது சார். ஃபீமேலுக்கு மட்டும்தான் ஃப்ரீ கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா, மேலுக்கும் இருக்கா? கண்டிப்பாக 18லேருந்து 35 ஏஜ் இருக்கக்கூடிய யார் வேணாலுமே தாராளமாக உள்ளே போகலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஃபீமேல் அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் இப்போ பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க தாராளமாக வேறு எந்த வேலைக்கு வேணாலுமே போகலாம். ஆனால் வந்து ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ஒரு ரேடியஸ் போட்டிருப்பாங்க, இந்த சர்க்கிள்குள்ளே தான் அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். தாராளமாக போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் வெல்கம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மேலுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு? மேலுக்குமே 3மே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் சைட் போனீங்கன்னா வார்ட் பாய்ஸ் இருக்காங்க, ஐசியூ செக்டார்ஸில் இருக்காங்க, ஹெட் நர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பாயாக இருப்பாங்க. அது போக DDO செக்டார்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக சிஸ்டம் ஆப்ரேட்டர்லேருந்து ஸ்டீல்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ட்ரிப் இரிகேஷன் எல்லாத்துக்குமே பசங்க தான் தேவைப்படுற மாதிரி இருக்காங்க. ரீட்டைல் அண்ட் சேல்ஸை பொறுத்தவரையும் ஷோரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே பசங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோம் சார். நீங்கள் அதாவது கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதோடு இல்லாமல் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டும் நீங்களே ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருங்க? ஆமாங்க சார். 3 months பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் அண்ட் DDO பார்த்தீங்கன்னா 90 டேஸ், ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் அசோசியேட் பொறுத்த வரையும் 60 டேஸ். ஸோ 60 டேஸ் 90 டேஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் 90 டேஸ்னால் 80 to 75 to 80 டேஸ் நம்ம கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 டேஸ்க்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய ரேடியஸில், ஏன்னா அவங்க வீட்டில் நம்ம கேட்கணும் இதுக்குள்ளே தான் நான் போவேன், இதுக்குள்ளே நான் போக மாட்டேங்கிற டைமிங் ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது. ஸோ இந்த டைமில் நம்மளே பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுறோம். அது போக இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வரக்கூடிய சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அவங்க அப்ராட் போகிறாங்கனாலுமே இது தாராளமாக அவங்க கொடுக்கலாம், தாராளமாக பண்ணலாம். ஓகே மேம், நம்மளுடைய லொக்கேட் வந்து எந்த இடத்துல இருக்குது? 2 டிவிஷனுடைய லொக்கேட், 2 எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா காரமடையில் பார்த்தீங்கன்னா வந்து மருதூர் பெருமாள் கோயில் பிரிவு SBI பேங்க்குக்கு மேலே இருக்குது. டீச்சர்ஸ் காலனியில் ஹை ஸ்கூல் ஸ்டாப்பிங் ஸ்கோடா கார் ஷோரூமுக்கு மேலே லொக்கேட் ஆகிருக்கு சார். ஓகே, நம்மளுடைய ITCுடைய கான்டாக்ட் நம்பர், ஃப்ரீ கோர்ஸுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். ஓகே, இங்கே படிக்கிறவங்களுக்கு தாராளமாக கான்டாக்ட் நம்பர் வேணும்னா 6369195001ங்கிற கான்டாக்ட் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். ஓகே மேடம், அதாவது நிறைய பெண்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு வாழ்வழிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு இன்னும் பிரான்ச்சஸ் அதிகமாகி நிறைய பேருக்கு இதே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் யாராவது படிக்காமல், அதாவது படித்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.